நண்பர்களுக்கு வணக்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களே, ஒரு நாளாவது அதை நம்ம படிச்சிருக்கோமா? இல்லை படிச்சிருக்கீங்களா? நான் நிறையா பேங்க்லேயும் சரி, லோன் வாங்கும்போதும் சரி, அது இல்லாமல் இன்சூரன்ஸ் கம்பெனியும் சரி, இல்லை ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்ஐபி போடுறதா இருந்தாலும் சரி, அது இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலில் போனாலும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் லாஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம படிக்கிறோமோ இல்லையோ கையெழுத்து போட்டுருவோம். நாம் எமர்ஜென்சிக்கு போய் சேர்த்துறோம், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதையும் கையெழுத்து போடுவோம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக ஒரு நாள் அதை படிங்க. நான் இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் எல்லாமே ரூல்ஸ் படி இருக்கிற பேங்க்கே பேங்க் பொறுப்பு இல்லைங்கிற ஒரு வார்த்தை அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும். எதுக்கானா எதுவுமே நம்ம கையில் இல்லை. நம்ம முழு மனசோட நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் கையெழுத்து போடுறோம். எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டு தான் நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஓகேங்களா? இதுலேயே உங்களுக்கு புரியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுங்கிறது நிர்வாகம் பொறுப்பல்ல, ஹாஸ்பிட்டல் அதுக்கு பொறுப்பேற்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி அதுக்காக தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஹாஸ்பிட்டலில் போய் எமர்ஜென்சி சேர்த்துட்டு கையெழுத்து போடுவாங்க, சர்ஜரிக்கு கையெழுத்து போடுவாங்க. அதை படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க, இல்லை ஃபோட்டோஸ் பிடிங்க, படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ரொம்ப சீரியஸாக இருங்க படிக்காதீங்க. ஆனால் அப்புறம் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் கையெழுத்து போட வேண்டியது இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட்டு படித்து பாருங்கள். கிரிப்டோவாக இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டாக சரி, எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் சரி, யாருமே இதுக்கு பொறுப்பாக இருக்க முடியாது. ஓகேங்களா? அவங்களோட இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது மூலிமா தான் உங்களுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் தருவாங்க. மித்தபடி யாருமே பொறுப்பேற்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க. அதனால் நான் என்ன கேட்குறது என்னென்னா, சார் இது நம்பலாமா, அது பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இதுக்கு நானும் பொறுப்பேற்க முடியாது. புரியுதுங்களா? அதுதான் உண்மை, அதுதான். ஓகேங்களா? எதாக இருந்தாலும் ப்ராஜெக்ட் ஒர்க் நீங்கள் பாருங்கள். எந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, அதை பார்த்துட்டு அது ஓகே ஆகுது, ரன்னிங் ஆகுதா, லைவில் இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்ட பிறகு நீங்கள் முழு மனசோடு நீங்கள் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து பண்ணுங்கள். அது வரையும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாலும் சின்ன அமௌண்ட்டில் போட்டு பண்ணுங்கள். ஸோ நமக்கு ஓகேவா இருக்கா அப்படி தெரிஞ்சால் சேவ் மட்டும் மீதியாக கடன்பட்டு பண்ணணும் அவசியம் கிடையாது. சின்ன அமௌண்ட்டு உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட்டை கொடுத்து பண்ணுற முடிஞ்சால் பண்ணுங்கள். அது மூலியம் லாபம் வந்தால் ஸோ போட்ட முதல்ல எடுத்துகிட்டு 2வது லாபத்தில் ரன்னிங் பண்ண பாருங்கள். ஒருத்தர் கடன்பட்டு லோனை வாங்கி இல்லை கடன் நகையெல்லாம் விற்று இடத்த விற்று அப்படிலாம் போய் பணம் போட்டு சம்பாதிக்கணும்னு ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் லாஸ் ஆனால் நம்மளோட குழந்தை குட்டிங்க உள்பட எல்லாமே பாதிப்பாகுவாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிர்வாகம் பொறுப்பேற்காது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நன்றி.